ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்கிட்ட இருக்க இமிட்டேஷன் ஜுவல்லரியோட கலெக்ஷன்ஸ் அண்ட் அதோட ரெஃபரன்ஸ் இமேஜஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய செட் வந்து இந்த கேரளா செட்டு தான். ஸோ இது வந்து ஒரு குச்சி நெக்லஸ் மாதிரி. இதில் வந்து இந்த க்ரீன் கலர் ஷேடு இருக்கும். ஸோ இதிலே வந்து ப்ளூ கலரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வியர் வந்து நம்ம மாங்காய் மாலை இந்த மாதிரி ஹாரம் போடும்போது வந்து நம்ம வந்து இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து மீஷோவில் வாங்கினது. ஸோ இதுக்கு வந்து பேரிங்காக வந்து இந்த ஜும்காஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 அரவுண்ட் தான். அப்புறம் சேம் வந்து இதுவும் வந்து மீஷோவில் வாங்கின ட்ரெடிஷ்னல் ஒரு நெக்லஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பீகாக் ஸ்டைலில் வந்து இயரிங் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து பெரிய ஜும்காவாக கொண்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து இந்த செட்டும் வந்து இந்த மாதிரி கொடி டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 280. ஸோ வந்து நம்ம வந்து இந்த காஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணுறேன். நம்ம எப்பொழுதுமே வந்து சாரீஸ்க்கு வந்து ஒரே மாதிரியே நம்ம வந்து பேர் பண்ணோன்னா நல்லா இருக்காது. எப்பொழுதுமே வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து போட முடியாது. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் வந்து வியர் பண்ணும்போதோ இல்லை லாங் ஹேரம் வந்து வியர் பண்ணும்போதோ அது வந்து இன்னும் சாரியோட பியூட்டி வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நான் என்னோடய மேரேஜ்க்கு வாங்கின கெம்ப் செட்டு தான். ஸோ வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு பெரிய ஜுவல் செட் வந்து நான் ரெண்டல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட், அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு வந்து உள்ள புடவைக்கு வந்து மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து மீஷோவில் வாங்குது. இதோட காஸ்ட் வந்து என்னென்னா 500 அரவுண்ட் தான். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கெம்ப் நெக்லஸும் அண்ட் ஹாரமும் இருக்கும். ஸோ இதோட சேர்த்து வந்து கெம்ப் இயரிங்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ்ஸு. இது வந்து நான் வந்து என்னோடய லெஹங்காவில் கவுனுக்கு வந்து நான் மேட்ச் பண்ணுறதுக்காக ப்ரைடலுக்கு வந்து வாங்கினேன் ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு. ஸோ வந்து என்னோடய லெஹங்கா பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி லாவெண்டர் கலர். ஸோ லாவெண்டர் கலருக்கு வந்து என்னோடய லெஹங்கா வந்து ஃபுல்லாகவே கிராண்டாக இருக்குங்கிறதுனால சிம்பிளாக மினிமலாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஜஸ்ட் இந்த நெக் செட் வந்து ஆர்டர் பண்ணேன். இது நீங்கள் வந்து பட்டு சாரீஸ் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இந்த நெக்லஸ் மட்டும் போட்டு ஒரு ஹாரம் போட்டால் மட்டும் போதும். இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினிமலாக லீவ் ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பேர்ல் நெக்லஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கும், பீட்ஸ் இருக்கிற மாதிரி, ஒயிட் பீட்ஸ் இருக்கிற மாதிரி. இதுவும் நீங்கள் வந்து சாரீஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சுடிதார் சல்வாஸ் வந்து இந்த மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியலை நீங்கள் அந்த மாதிரி போடும்போது வந்து இந்த நெக்லஸ் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். வந்து இந்த கெம்ப் நெக்லஸ்ஸு. ஸோ இது வந்து பரதநாட்டியம் செட்டில் உள்ள நெக்லஸ்ஸு. ஸோ வந்து நான் இது வந்து நெக்லஸ் மட்டும் வந்து நான் சென்னை வந்து போயிருக்கும்போது ஒரு ஹோல்சேல் ஜுவல்லரியில் வந்து வாங்கினேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 220. நம்ம வந்து மீஷோவில் பார்க்கும்போது வந்து இதே மாதிரி சிங்கிள் லேயர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவே அந்த காஸ்ட்டுக்கு வந்து 220 சொல்கிறாங்க, 230 சொல்கிறாங்க. பட் இது வந்து நல்ல ப்ராடான கெம்ப் செட்டு. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சாரீக்கு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 230 250 அரவுண்ட் தான். ஸோ இது வந்து நெக் செட்டு மட்டும்தான், இதுக்கு வந்து ஜும்கா கிடையாது. நம்ம வந்து ஜும்கா சேர்த்து ஆர்டர் பண்ணோன்னா இன்னும் காஸ்ட் வரும். ஜும்கா மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 150 ருபீஸ் வரும் அரவுண்ட். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி பீகாக் செட்டு தான். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரெட் சோக்கர் டைப்பில் வந்து இருக்கும். மோஸ்ட்டாக நான் சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து தோடு வந்து அதோட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜும்காஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி ஜும்காஸ் போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து ஜும்காஸ் வந்து வெரைட்டியாஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம இந்த மாதிரி இயரிங்ஸோடு பேர் பண்ணும்போது இந்த நெக்லஸ் போடும்போது அதுக்கு மேட்சிங்காக போடும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி ஹாரம். இது வந்து வாங்கி ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. இதுதான் வந்து நான் வந்து முன்னாடி எல்லா சில்க் சாரீஸ் என்ன போட்டாலுமே இது தான் போடுவேன். ஏன்னா இது வந்து இந்த ஒரு ஹாரம் போட்டாலே வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஹாரம் போட்டாலே வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கும். ஸோ தோடும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஜும்காவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராட் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி செட் வந்து நீங்கள் பிக் பண்ணலாம். ஏன்னா ப்ராட் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜும்காஸ் போட்டால் தான் வந்து
நல்லாயிருக்கும், ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த செட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் செட்டே வந்து இந்த ஹாரம் ஜும்கா சேர்த்தே வந்து 1500 வாங்கினேன். மேபி இப்போ வந்து அதோட காஸ்ட் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகிருக்கலாம். இது வந்து நான் வந்து வெளியில் தான் வாங்கினேன். ஸோ தெரிஞ்சவங்க கிட்ட வந்து வாங்கினேன் இந்த செட்டு. ஸோ இதே மாதிரியுமே மீஷோவில் வந்து இதே மாதிரி ரெட்டில் வந்து கெம்ப் இருக்கிற மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜும்கா வந்து வேறு மாதிரி டிசைனில் இருக்கும். ஸோ நீங்கள் அது கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹிப் பெல்ட்டும் சேம் தான், நான் வந்து மீஷோவில் வாங்கினது தான். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஜுவல் செட்லாம் வச்சுருக்கும் போது வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாரீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஓனாக வந்து நம்மளே வந்து ஹிப் பெல்ட் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ப்ரைடல் லுக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு மினி ப்ரைடல் மேக்கப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் அதுக்காக வந்து இது வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து சில்க் சாரீஸ் எப்போவாது வியர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு போட்டுக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து மீஷோவில் வாங்கினது தான். ஸோ இதோட காஸ்ட்டும் என்னென்னா 250-300 அரௌண்ட் தான். ஸோ நீங்களே வந்து இதோட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் மீஷோவில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கெம்ப் செட்டு, இது வந்து என்னென்னா டபுள் கலர் இருக்கிறது அண்ட் டபுள் சைடு, நம்ம வந்து டபுள் சைடு 2 சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜும்காஸ் வந்து அதோட கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு ஜும்காஸ் வந்து இதாகிடுச்சு, பிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ப்ளூ, க்ரீன் வித் ப்ளூ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலரு. இது வந்து நான் தனியாக வாங்கினது தான், மீஷோலேயும் அவைலபிளாக இருக்குது. ஐஃபெல்ட் என்னென்னா மீஷோவில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இல்லை. இது வந்து நான் வந்து கோடட் ஜுவல்லரியில் வாங்கினது தான். ஸோ வந்து ஜேஏ கோடில் வந்து வாங்கினது. ஸோ இதோட காஸ்ட் என்னன்னா 450 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ 2 ஜும்கா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ப்ளூ கலர் சாரீ ஆர் சுடி போடும்போது இது வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், ஜும்கா போட்டுக்கலாம். அதே மாதிரி க்ரீன் கலர் போட்டுருந்தாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுட்டி. ஸோ இது வந்து நான் என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது ஒகேஷன்னா நான் வந்து இது வந்து போட்டுக்குவேன். இது வந்து ஒரு லக்ஷ்மி இருக்கிறது. ஸோ இந்த பீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 180 அரௌண்ட் தான். இதுவும் வந்து மீஷோவில் வாங்கினது தான். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து எதாவது ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி சுட்டி, இந்த மாதிரி ஹாரம், ஹிப் பெல்ட்டு போட்டாலே வந்து நமக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து வேறு எந்த எக்ஸஸாக வந்து வேறு எந்த ஜுவல்ஸும் வந்து நம்ம போட வேண்டாம். ஸோ இதுவே வந்து நமக்கு வந்து ஃபுல் செட்டுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாட்டல் தான். இந்த மாட்டல் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. ஸோ இதோட காஸ்ட் என்னென்னா 450 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து தனியாக நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வாங்கினது தான். ஸோ நீங்கள் வந்து இதோட பிக்ஸ் எல்லாமே நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதோடய ஃபோட்டோஸ் வந்து நான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பீகாக் செட்டு, பெண்டன்ட் இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கும் வந்து ஜும்கா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும், ஜும்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து சல்வாஸ்க்கு போட்டுக்கலாம், சாரீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் செட்டு. இந்த பேர்ல் செட் இதுவும் நம்ம வந்து சல்வாஸ் போட்டுக்கலாம், சாரீஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரியில் வந்து போட்டால் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா சாரீஸ்க்கு, லெஹங்காஸ்க்கு, பட்டு பாவாடை தாவணிக்கு எதுக்குனாலும் நீங்கள் வந்து கிட்ஸு கூட போட்டு விட்டுக்கலாம். அண்ட் இந்த செட் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் போயிருக்கும்போது அங்கே உள்ள ஷாப்பில் வாங்கினது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 70 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட தோடும் வரும். ஸோ தோடு வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு, நான் அதனால் அதை வந்து ஆட் பண்ணல. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து லெஹங்காக்கெலாம் போடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.